மணக்க சாம்பார் சாதம் நம்ம சிவாவோட கைவண்ணத்தில் பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, பாதி அளவு ரைஸும் பாதி அளவு அதே கப்பில் பாதி அளவு துவரம்பருப்பு எடுத்து கழுகி வச்சுருக்கேன். குக்கரில் நெய்யும் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3 ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கரலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ, நான் இப்போது கேரட்டோ பீன்ஸும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன காய்கறி வாட் எவர் சாம்பார் காய்கறி என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நூக்கல், டர்னிப் எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போடலாம். அதுக்கப்புறம் இதே நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ சாம்பார் பொடி வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி தான் நம்ம போட போகிறோம். நல்லா மணக்கம் இருக்கும் நம்ம சாம்பார் பொடி. சூப்பராக ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அவங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இதே நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ரைஸ் நம்ம கழுகி வச்சுருக்க அரிசி, பருப்பு 2யுமே ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸும் பருப்பும் சேர்த்து தான் நான் மெஷர் பண்ணேன். ஸோ 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். ஸோ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு நல்லா அழகாக மேலாப்பில் பரவாயில்ல நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி 2மே தூவி விட்டுக்கோங்க. மணக்க உங்களுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துடலாமா? ஒரு வடச்சட்டியில் நெய் எடுத்துக்கிட்டு முந்திரி பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.